சொன்னாங்க குது அன்னி மனாசிகக்கும் ஃபலஅல்லிலா ஹஜ் பலாமி ஹாதா. இன்றைய நாள் என்னிடம் இருந்து ஹஜ்ஜ படிச்சு கொள்ளுங்க, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இன்றைய நாள் ஹஜ்ஜ படிச்சு கொள்ளுங்க, அடுத்த வருடம் எனக்கு இந்த இடத்துல வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது. 80 நாட்கள் தமிழோட வாழ்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குதுபா செஞ்சாங்க, அய்யுஹன் நாஸ் இன்னமா அம்வாலுக்கும் வ அம்வாலுக்கும் வ அராதுக்கும் வ திமாவுக்கும். நீண்ட ஒரு பயான் செஞ்சாங்க. மக்களே, இன்றைய நாள் இந்த இடம் எவ்வளவு புனிதமானதோ, இந்த மக்கா, இந்த அரஃபா எவ்வளவோ முக்கியத்துவம் வாய்ந்ததோ, அதே மாதிரி ஒரு மனிதனுடைய உடைமை முக்கியமானது. ஒரு மனிதனுடைய பொருள், ஒரு மனிதனுடைய மானம், ஒரு மனிதனுடைய கௌரவம் முக்கியமானது. அம்பலப்படுத்துறாதீங்க, அம்பலப்படுத்துறாதீங்க, அசிங்கப்படுத்துறாதீங்க, ரத்தத்தை ஓட்டியாதீங்க. குழந்தைகளை பாருங்க. சொன்னாங்க இத்தகுன் நிசா, பெண்களுடைய விடயத்துல பயந்து கொள்ளுங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி குதுபா, பெண்கள் விஷயத்துல பயந்து கொள்ளுங்க. பெண்கள் உங்களுக்கு தந்த ஒரு அமானிதம், அமானிதத்தை சரியாக பேணப்பட வேண்டும். இல்லை என்றால் கியாமத்து நாளையில நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உங்களுடைய அனுமதியோட அவர்கள் வாழ வேண்டும். நீங்க அனுமதிக்காதவரை ஒரு மனிதனை கூட்டி கொண்டு வாரத்துக்கு மனைவியிடத்தை சொல்றீங்க, இவரை வீட்டுக்குள்ள கூட்டி கொண்டு வராதீங்க. மனைவி கூட்டி கொண்டு வாரா, பேச்சை மீறி கூட்டி கொண்டு வாரா, எப்படி பயான் செஞ்சாங்கன்னு வாரு. இதெல்லாம் ஹதீஸ்ல வாரது, ஹதீஸ்ல வாரது. அழுது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுது பயான் செஞ்சாங்க. கடைசி ஹஜ்ஜில கண்ணியமானவர்கள் ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய சாராம்சத்தையும் பயான் செஞ்சாங்க. சொன்னாங்க உங்களுடைய அனுமதி இல்லாம உங்களுடைய மனைவிமார் யாராவது வீட்டுக்கு அனுமதி இல்லாதாக்கள கூட்டி கொண்டு வாராங்களா, காயம் பெறாதவர் அடிவுங்கண்டாங்க. காயம் பெறாதவர் அடிவுங்கண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியா பயான் செஞ்சாங்க. எனக்கு பின்னால ஒரு நபி ஒன்று வாரல, எனக்கு பின்னால ஒரு நபி ஒன்று வாரல்ல, எனக்கு பின்னால என்னை போன்ற சஹாபாக்கள் வாரல்ல. சொன்னாங்க தொழுகையை நிறைவேற்றுங்க, தொழுகையை நிறைவேற்றுங்க, செல்வந்தர்கள் ஜகாத்தை கொடுங்க. உடம்புல வசதி இருக்கிறதா, உடம்புல ஆரோக்கியம் இருக்கா, நோன்பு பிடிங்க, வசதி இருக்கா, அல்லாஹ்வுடைய இல்லத்தை சென்று ஹஜ் செய்யுங்க. சொன்னாங்க தரத்து ஃபீக்கும் அம்ரைன், 2 விடயங்களை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீங்கன்றாங்க. ஒன்று சொன்னாங்க என்னுடைய சுன்னாக்களை பின்பற்றி நடங்க, என்னுடைய சுன்னாக்களை பின்பற்றி நடங்க. இரண்டாவது சொன்னாங்க கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய புத்தகத்தை பின்பற்றி நடங்க, வழி தவறவே மாட்டீங்க. சொன்னாங்க நான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பூர்த்தியாக நிறைவேற்றி விட்டேன் என்று கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். 1,24,000 சஹாபாக்களை வச்சு கேட்டாங்க. கண்ணியமானவர்கள், என்னுடைய நான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை சரிவரை நிறைவேற்றினேனா? ஏனென்றா அனைவர்களுக்கும் தலைவராக வந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை சரியான முறையில் நிறைவேற்றி விட்டேனா? சஹாபாக்கள் சொன்னாங்க யா ரசூலல்லாஹ், நீங்க அனுப்பப்பட்ட நோக்கத்தை சரியான முறையில் நிறைவேற்றி விட்டீங்க யா அல்லாஹ். ஆட்காட்டி விரலை மேல உயர்த்தினாங்க, யா அல்லாஹ் நீ ஷாஹிதாக இரு யா அல்லாஹ், நீ ஷாஹிதாக இரு யா அல்லாஹ், நீ ஷாஹிதாக இரு யா அல்லாஹ். 3 தடவை சொன்னாங்க, 3 தடவை சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, கடைசி குதுபா சுருக்கமாக சொல்லுகிறேன். இத்தனை உபன்யாசங்களையும் அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜத்